கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்முடைய சபைகள் ஆத்துமாக்களால பெருகணும், நம்முடைய சபைகள் பெருக்கம் அடையணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தரிசனம் இருக்கு. ஆனா அதை எப்படி செய்வதென்ற ஒரு ஆழமான கேள்வி மனசுல இருக்கு. எப்படி நம்முடைய சபையில பெருக்கம் அடைவது, எப்படி நம்முடைய சபையில் ஆத்துமாக்களால் நிரப்பப்படுவது அப்படின்ற ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு அற்புதமான ஒரு பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தனிநபர் ஊழியம். எல்லா ஊழிய முறைகள்லையும் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. தனிநபர் ஊழிய முறையில இன்னும் அதிகமாக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சீஷராகி சபையில ஞானஸ்நானம் பெற்று அவர் ஒரு தலைவராகி விடாமுயற்சியில் இயேசுவை போல மாறுவது எந்த ஊழியத்துல நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிநபர் ஊழியத்துல தான் அது நடந்துகிட்டு இருக்கு. இது வெளியே தெரியாது. ஆனா ஒரு பிரபலமான முறையும் அல்ல, எளிமையான முறை, ஆனால் பலன் நிறைந்த முறை. அநேக பெரும் திருச்சபைகள், நிறைய மக்கள் இந்த முறைகளை பின்பற்றுறாங்க. இதை நம்ம பிலிப்புவின் ஊழிய முறைன்னு சொல்றோம். இது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிலிப் காந்தேகா என்கிற மந்திரிக்கு, அவங்க ராஜஸ்திரிக்கு மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு பிரயாணம் பண்றாரு. அப்போ அவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்காரு. வாசிக்கும்போது பிலிப்பு பக்கத்துல உட்காந்து, நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் புரியலன்னு சொல்றாரு. நிறைய விளக்கங்கள் சொல்றாரு. விளக்கங்கள் சொன்னவொடனே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்பொழுதே அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். இதுதான் நம்ம பிலிப்புவின் ஊழிய முறை அப்படின்னு சொல்றோம், தனிநபர் ஊழிய முறை. இந்த முறையில என்ன ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னா, பக்கத்துல உட்காந்து கேள்வி கேட்டு அவங்கள புரிய வச்சு அவங்கள இயேசுக்குள்ள தொடர்ந்து படிப்படியா வளர்வதற்கு இந்த முறை ஒரு ஏற்ற முறை, சிறந்த முறை. இதுல பலன் அதிகம், செலவும் குறைவான செலவு. அப்போ இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகள்ல இந்த முறைகளை நம்ம பின்பற்றினா ரொம்ப நலமா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய சபையில வளர்ந்த விசுவாசிகள், ஆர்வமுள்ள, விருப்பமுள்ள, பாரம் நிறைந்த விசுவாசிகளை ஒரு இடத்துல ஒன்னா கூட்டி ஒரு 3 மணி நேரம் எங்களுடைய குழுவினருக்கு நீங்க டைம் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய விசுவாசிகளை பயிற்றுவித்து அவங்க போய் வெளி உள்ள ஆத்துமாக்களை சந்திச்சு அவங்கள கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வழி நடத்துறதுன்ற ஒரு அற்புதமான ட்ரைனிங்கை நம்ம கொடுக்குறோம். ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் ட்ரைனிங்ல ஒரு புஸ்தகத்தை நம்ம கொடுக்குறோம். ஆனந்த வாழ்க்கை நித்திய வாழ்க்கை என்ற அற்புதமான புஸ்தகம். இந்த புஸ்தகம் எதுக்காக அப்படின்னா, ஒரு மனிதரை போய் சந்தித்து அவரை எப்படி படிப்படியா விசுவாசத்துக்குள்ள வர வச்சு அடுத்தது சீஷராக்குறது எப்படின்றத இந்த காரியங்கள் இந்த புஸ்தகத்துல அடங்கி இருக்கு. அப்போ இப்படி நம்ம ஒரு 30 பேர் நம்ம சபையில இருக்காங்க அப்படின்னா, 30 பேருக்கு இந்த பயிற்சி கொடுப்போம்னா 30 பேரும் அவங்களுடைய பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸு, சொந்தக்காரங்க, அவங்க கூட வேலை செய்யற மக்களுக்கு இந்த புஸ்தகத்தின் மூலமாக சுவிசேஷம் அறிவிச்சு அவங்களை திருச்சபைக்குள்ள வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் வசதியாகவும் இருக்கும். இப்படி செய்யும் போது நம்முடைய திருச்சபை மிக வேகமாக வளரும். செலவு குறைவு, பலன் அதிகம். அதே நேரத்துல ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள தொடர்ந்து வளர்வதற்கு இந்த முறை மிக பயனுள்ள முறையாக இருக்கும். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய சபை ஆத்துமாக்களாக நிரம்பும், பெருக்கம் அடையும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை. இந்த ஊழிய முறையை நீங்க பயன்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. வளரட்டும் சபை, பெருகட்டும் தேவனுடைய ராஜ்யம். ஆமென்.